Let's start our discussion on this term symbol. Ground state term symbol பார்க்கறதுக்கு எப்படி சார் செய்யறது? அதுதான் ஹுன்ஸ் ரூல். அந்த ஹுன்ஸ் ரூல் படி தான் கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிளை பார்க்க போகிறோம். அதுக்கு எனக்குன்னா the spin multiplicity should be higher. கொடுத்துருக்கிறதுல எது கிரவுண்ட் ஸ்டேட் லோயஸ்ட் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் யாரை பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் ரூல் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்ன அப்படின்னு பாருங்க. கொடுத்துருக்கிற ஸ்டேட்ல ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. செகண்ட் ரூல், இஃப் மோர் நம்பர் ஆஃப் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டிஸ் ஆர் சேம், ஒரே மாதிரி ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருந்தால் ஹையர் த டேர்ம் லெட்டர் லோயர் இஸ் த எனர்ஜி. இந்த ரெண்டையும் பார்த்துட்டீங்கன்னா எதுக்கு லோயஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமாப்பா? அடுத்தது மூணாவது ஜே வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பார். அதாவது எனர்ஜி லெவல்ஸில் எது லோயஸ்ட் எனர்ஜி, எது எனர்ஜி லெவல்ஸில் எது லோயஸ்ட் எது ஹையஸ்ட். இந்த ரெண்டு மட்டும் போதும் எதை கண்டுபிடிக்கிறதுக்கு? டேர்ம்ஸில் எது லோயஸ்ட் எது ஹையஸ்ட்னு எனர்ஜி லெவலில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் லெஸ் தேன் ஹாஃப் ஃபீல்டு, லெஸ் தேன் ஹாஃப் ஃபீல்டு, ஹாஃப் ஃபீல்டை விட குறைவாக இருந்தால் லோயர் ஜே வேல்யூ would be லோயர் எனர்ஜி. லோயஸ்ட் ஜே வேல்யூ எப்படி கிடைக்கும்? the difference between L and S. For more than half filled, highest J value be lower energy. அடுத்தது ஒன்று இருக்கு, இன்னொன்று என்ன இருப்பாரு? less than half filled, more than half filled. இன்னொரு எடுத்து சொல்லிங்களே, எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டுக்கு எந்த ஜே வேல்யூ எடுப்பீங்க? எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டுக்கு எல் வேல்யூ எவ்வளோ வரும்? எல் வேல்யூ ஈக்குவல் டு 0. எல் வேல்யூ 0னா மொத்தம் எத்தனை வேல்யூ மட்டும்தான் இருக்கும்? அந்த எஸ் வேல்யூ மட்டும்தானே இருக்கும். அதைத்தான் போடணும். அப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். ஹாஃப் ஃபீல்டுக்கு எந்த வேல்யூ போடணும்னு பிரச்சனையே கிடையாது. வர்றது ஒரு வேல்யூ தான், அந்த வேல்யூ தான் போடணும். அப்போ லெஸ் தேன் ஹாஃப் ஃபீல்டுக்கு தான் மல்டிபிள் வேல்யூஸ் வரும், மோர் தேன் ஹாஃப் ஃபீல்டுக்கு தான் மல்டிபிள் வேல்யூஸ் வரும். அப்போ எந்த வேல்யூ எடுக்கணுங்கிறது ஹுன்ஸ் ரூல் படி இது. கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, புது கொஷின் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அட்டாமிக் டேர்ம் சிம்பிள்ஸில் அந்த டேர்ம் சிம்பிளில் அநேகமாக கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. பாசிபிள் டேர்ம் சிம்பிள்ஸை சொல்லு அப்படின்னு அநேகமாக கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் சிம்பிளஸ்ட் கேஸுக்கு தான் கேட்பாங்க. பெரிய பெரிய கேஸ் எல்லாம் போட்டோம்னா இட் வில் டேக் டைம். அந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸாம்லேயோ இல்லைன்னா சிஎஸ்ஆரில் வராது, பிகாஸ் ஆஃப் வாண்ட் ஆஃப் டைம். சரி, முதல் நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள்ஸுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தே வில் கிவ் த கான்ஃபிகரேஷன். நமக்கு என்னதான் வேணும் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிச்சி ஓப்பன் ஷெல் கான்ஃபிகரேஷன் தான் வேணும். அந்த ஓப்பன் ஷெல் கான்ஃபிகரேஷனை கொடுத்துருவாங்க. ஓப்பன் ஷெல் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரா த பாக்ஸ் டயக்ராம். பி ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னோம்னா பி ஆர்பிட்டால் டீஜெனரசி எவ்வளவுப்பா? 3. அப்போ எம்எல் வேல்யூஸ் +1 0 -1 போட்டு எழுதிக்கோங்க. டி ஆர்பிட்டால் D2 கான்ஃபிகரேஷன். வாட் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் D2 கான்ஃபிகரேஷன்? D4 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னா box diagram for the d orbital. Box diagram d orbital. What is the degeneracy of d orbital? 5 and is equal. What are the ml values possible? L value is equal to 2. ml values are equal to other going to theory out and on. So ml values are starting from +2 to -2. Up and over +2 +1 orbital. அது மாதிரி என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்களோ first convert into the box diagram. That's first step. And the second step, அதுக்கு முன்னால இது கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. அதுக்கு பதிலாக கான்ஃபிகரேஷன் பதிலாக இந்த மெட்டல் அயானுக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் குரோமியம் 3+ அயான்? இங்க என்ன கொடுக்கலப்பா? கான்ஃபிகரேஷன் கொடுக்கல, எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கொடுக்கல.
ஓப்பன் செல் கான்ஃபிகரேஷன் கொடுத்தா தானே நம்மளால டேர்ம் சிம்பலை கண்டுபிடிக்க முடியும். அப்போ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த electronic configuration for chromium 3+. The term symbol is applicable only to the 3D series ன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3D series ஆவது உங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்கும். ஏன்னா எல்லா நேரமும் வாழைப்பழத்தை உரிச்சு என்ன செய்ய மாட்டாங்க, கையில கொடுக்க மாட்டாங்க. வாழைப்பழத்தை கொடுப்பாங்க, உனக்கு உரிக்க தெரியும். குரோமியம் 3+, iron 2+, nickel 2+, or iron plus, iron 4+, என்னன்னாலும் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், யூ ஷுட் நோ த நியூட்ரல் ஆட்டம் கான்ஃபிகரேஷன். அந்த நியூட்ரல் ஆட்டம் கான்ஃபிகரேஷன் இது வந்து 3D1 அப்படின்னு இருக்கும். தேர்டு குரூப் வந்து 3D1. தேர்டு குரூப்ல வேலன்ஸ் எலக்ட்ரான், ஹவு மெனி வேலன்ஸ் எலக்ட்ரான் would be there அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, இந்த டி ஆர்பிட்டாலுக்கு பார்க்கும் பொழுது மொத்தம் எந்த குரூப்ல இருக்கோ அத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான். தேர்டு குரூப்ல இருந்தா 3, அதே மாதிரி 12வது குரூப்ல இருந்தா 12. அதை ஞாபகிச்சுக்கோங்க. இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது என்ன குரூப், குரோமியம். குரோமியம் எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு உனக்கு உடனே ஞாபகத்துக்கோங்க. எந்த குரூப்பை சேர்ந்தது, 6வது குரூப். அப்ப how many valence electrons are there? 6 valence electron. அந்த 6 valence electronல 2 எங்க போயிடும், இதுக்கு முன்னால உள்ள ஆர்பிட்டாலுக்கு போயிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எங்க போயிடும், அது முன்னால உள்ளது யாருன்னா 4s2. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 4. அப்ப என்ன இது இருக்கணும், 3d4 4s2 கான்ஃபிகரேஷன். முடிஞ்சதா? இதுக்கு போய் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும்னா ஒண்ணும் இல்லை. இப்ப 12th ஜிங்க் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் சொல்லுன்னா 4s2 புரிஞ்சிருப்பீங்க. அதனால இதான் இந்த மாதிரி மெத்தட்ல பார்த்துட்டு உடனே. ஆனால் குரோமியம் 0 ஸ்டேட்டுக்கு it is having not a 3d4 4s2 expected configuration, but observed is 3d5 4s1. அது ஏன் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க, தெரியுமில்ல? தெரியாதா? அட பாவமே, this is less than half filled. அது தெரியுமில்ல? டி ஆர்பிட்டால்ல ஹாஃப் ஃபில்ட் ஆகிறதுக்கு 5 எலக்ட்ரான் வேணும். ஆனா எத்தனை இருக்கு, 4. அப்போ less than half filled. இது completely filled, less than half filled, more than half filled, exactly half filled. 4 விதமான சிச்சுவேஷன் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும். அதுல என்ன கான்ஃபிகரேஷன்லாம் மோர் ஸ்டேபிள், completely filled configuration, most stable, then exactly half filled. அதுக்கு பிறகுதான் less than half filled, more than half. இங்க பாத்தீங்கன்னா ஒரு less than half filled இருக்கு, ஒரு completely filled. இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் if you promote it from s orbital to d orbital, இது என்னவா மாதிரி இருப்பா, exactly half filled. இதுவும் 2 exactly half filled. ஆனா இங்க ஒரே ஒரு 2ல ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கு, இதான் 3d5 more stable. அதனாலதான் நீங்க டிரான்சிஷன் மெட்டல்ஸ் படிக்கும் போதே படிச்சிருக்கீங்க. சரி, இது என்ன கான்ஃபிகரேஷன், 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்ப என்ன இதுக்கு கேட்டிருக்காங்க, 3+. How many electrons should be knocked out? 3 electrons. Therefore, what is that configuration? 3. இது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்ன குரூப்பை சேர்ந்தது, குரோமியம் 6வது. எத்தனை எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணணும், மிச்சம் எத்தனை இருக்கு, 3 முடிஞ்சு போச்சு. இப்படி கான்ஃபிகரேஷனை எழுதி தப்பா போடுறதுக்கு பதிலாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். கான்ஃபிகரேஷனை எழுதுங்கன்னா இந்த மெத்தட். சரி, அயன் 4+ அப்படின்னு கேட்குறேன், என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும், அயன் 4+. அயன் எந்த குரூப்புக்கு சேர்ந்தது, 8th குரூப். அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 8. எத்தனை எலக்ட்ரான் நாக் அவுட் பண்ணணும் நீங்க, 4. மிச்சம் எத்தனை இருக்கு,
அப்ப 4+ வந்து என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும்? D4 கிரவுண்ட் ஸ்டேட்டை கண்டுபிடி. இது மாதிரி போட்டா எதுனாலும் போட்டுடலாமா? நிக்கல் பிளஸ்க்கு நிக்கல் பிளஸ் நிக்கல் எந்த குரூப்பை சேர்ந்தது? 10th group சார். எலக்ட்ரான்ல எத்தனை எலக்ட்ரானை தள்ளலாம்? ஒரு ஒரு எலக்ட்ரான் தள்ளீங்கன்னா what would be the configuration தெரியுமா? D9 சொல்லாதீங்க. 9 எலக்ட்ரான் இருக்கும். அது என்ன இருக்குன்னா 3D4s1 அப்படின்னு. சில நேரம் நம்மள காலை வாரி விட்டுரும். புரியுதா நான் சொல்றது? இது மாதிரி வாரி விடாம இருக்கணும்னா நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் எழுதுறது பெட்டர். 0 கான்ஃபிகரேஷன் எழுதிங்கன்னா நம்மள காலை வாரி விடாது. அதனால பி கேர்ஃபுல். அப்ப எப்படி பார்க்கணும்? இந்த எஸ் ஆர்பிட்டால மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 2 எலக்ட்ரான். அப்ப வேலன்சி அந்த சார்ஜ் எத்தனை இருக்கணும்? 2. 2க்கு மேல இருந்தால் நம்ம சொன்ன மெத்தட் 1 அப்படின்னு இருந்தா பி கேர்ஃபுல். 3D8 4s1. ஹாஃப் ஃபில்ட் ஆறதுக்கு வந்து 4s ஆர்பிட்டால் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து போகும். ஆனா இதுல இந்த ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இன்கம்ப்ளீட் ஷெல்லா தானே இருக்கும், போகவே போகாது. டவுட் அதானே? அந்த ஒரு எலக்ட்ரான் போனா என்ன சார் அப்படின்னு கேட்டேன். இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும், அதனால போகவே போகாது. ஏதாவது அது மாறுறதுனால ஒரு எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிக்ரீசிங்னா அது போகும். அது வந்து இது போகும். அப்ப 3D8 4s தான் இருக்கும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஃபார் 3D8 4s2 ஃபார் நிக்கல் 0. ஒரு +1 ஸ்டேட் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால இருந்து எலக்ட்ரான் வெளியே நாக் அவுட் ஆகாம டி ஆர்பிட்டால இருந்து போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால இருந்து தான் எலக்ட்ரான் நாக் அவுட் ஆகும். இந்த 4s இஸ் த ஹையஸ்ட் எனர்ஜி தென் 3D8. எலக்ட்ரான் எங்க இருந்து தான் போகும்? எஸ் ஆர்பிட்டால இருந்து தான் போகும். எவ்வளவு போகணுமோ அது போய் முடிச்ச அப்புறம் அதற்கு மேல அதிகமா வேணும்னா அதுக்கு பிறகுதான் எங்க இருந்து போகணும்? நிக்கல் 4+ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். நிக்கல் வந்து 10 சார், 4 போயிடும். 4 போயிடுச்சுன்னா மிச்சம் 6. ஏன்னா 4ன்னா எஸ்ல இருந்து 2ம் டில இருந்து 2ம் தான் போகும். அப்ப நேரடியாக D6 உடனே போகும். ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு வரும்போது நீ என்ன செய்ய? எஸ்ல இருந்து 1 போயிடும். அப்ப மீதி கான்ஃபிகரேஷன் போட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்துருக்கேன். ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மெட்டல் அயானுடைய கான்ஃபிகரேஷனை கொடுக்காம மெட்டல் அயானை மட்டும் சொல்லி கிரவுண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு. அடுத்தது இன்னொரு பாசிபிலிட்டி, இது வரைக்கும் அது கேட்காத பாசிபிலிட்டி. ஃபைண்ட் அவுட் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் ஃபார் த ட்ரைபாசிட்டிவ் அயான். இப்படி கேட்டு வச்சிருவாங்க. இது வரைக்கும் கேட்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்டாமிக் நம்பருக்கு நீ என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை கண்டுபிடிக்கணும். இஸ் இட் பாசிபிள்? கண்டுபிடிச்சா தானே ஓப்பன் ஷெல்ல கண்டுபிடிக்க முடியும். ஓப்பன் ஷெல்ல கண்டுபிடிச்சா பிறகு தானே நீ இது பண்ண முடியும். இதை எப்படி சார் போடுறது? இதுக்கும் நான் முதல் கிளாஸா 2வது கிளாஸ்ல சொல்லும் பொழுது இந்த பீரியாடிக் டேபிளை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சில நேரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் கொடுத்தேன். பலபடியும் இங்க ஞாபகப்படுத்தேன். நம்ம 7 பீரியட் போட்டுருவோம். நீங்க வரிசையா போட்டுக்கிட்டே போகலாம். எத்தனை பீரியட்? வாட் இஸ் த atomic number of the ending element for each period? 2. அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? 10. அடுத்தது 8 கூட்டு, அடுத்தது 18 கூட்டு, அடுத்தது 18 கூட்டு, அடுத்தது 32 கூட்டு, அடுத்தது அடுத்தது கேட்டாங்கன்னா 50 50. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஏன் அப்படி 50 கூட்டுறோம். சரி, இந்த பீரியட்ல எந்த பீரியட் எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல் 2 இதுல எஸ் பிளாக்ல தொடங்கும், பி பிளாக்ல முடியும்.
நடுவுல யார் இருப்பா? டி பிளாக் இருப்பாங்க. அதுக்குள்ள யார் உட்கார்ந்துருப்பா? எஃப் பிளாக் உட்கார்ந்துருப்பாங்க. இது ஞாபகம் இருக்குல்ல? சரி, இது எக்ஸெப்ஷனல் கேஸ். இந்த முதல் அங்க தொடங்குவதும் 1வது பீரியட் 1Sல ஆரம்பிக்கும், முடிகிறது என்னதான் 1S. அதனாலதான் 2 அடுத்து செகண்ட் பீரியட்ல ஸ்டார்டிங் யாரு? 2S. எஸ் பிளாக்ல தொடங்கும், என்ன பிளாக்ல முடியும்? டி பிளாக். அப்ப 2S 2P. இதுக்கு நடுவுல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் எத்தனை பீரியட் இங்க ஃபில்லப் ஆகுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னேன். என்னன்னா, என்ன பீரியட் ஆடு நம்பரா இருந்தால் 1 கூட்டு 2ஆல் அப்படி இருக்கு வகுத்துருன்னு. 1வதுல 1 + 1 ÷ 2 ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் ஃபில்லப் ஆகும். தட் ஆர்பிட்டால் இஸ் 1S. இந்த இதுக்கு 2வது பீரியட்ல யாரெல்லாம் ஃபில்லப் ஆகுவா? எத்தனை ஆர்பிட்டால் ஃபில்லப் ஆக போகுது? இது ஈவன் நம்பர் +2/2. மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் அதுல ஃபில்லப் ஆகுது? 2. இது யாரு? எஸ்ல தொடங்குது, ஈழம். தேர்டு பீரியட்ல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? ஆட் நம்பருக்கு என்ன செய்யணும்? ஆட் 1/2. அப்ப எத்தனை இருக்கும்? 2. யாரு? 3Sல தொடங்கி 3P. அடுத்தது ஃபோர்த் பீரியட்ல எத்தனை ஆர்பிட்டால் ஃபில்லப் ஆகும்? 3. தொடங்குறதுக்கு என்ன ஆர்பிட்டால்? 4S. முடிகிறது 4P. இவங்க நடுவுல ஒரு ஆறு இருக்காங்க. அது யார்? N+2 அப்படின்னு சொல்லுவோம். Pக்கும் Sக்கும் நடுவுல, Pக்கு முன்னால யார் இருக்கா? எவ்வளவுப்பா? N+L எவ்வளவு? Nவுக்கு 4, L வந்து 1, 5. அப்ப முன்னால இருக்கிறவரும் 5ஆ தான் இருக்க முடியும். இது N+L எவ்வளவு? 4. இவர் 5. அப்ப நடுவுல இருக்கிறது 5 தான் இருக்க முடியும். டி ஆர்பிட்டால் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப என்ன டி ஆர்பிட்டால்? பிரின்சிபல் நம்பர் என்னவா இருக்கும்? 3D. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது 4வது செல் போட்டீங்க, 5வது செல் நீங்களே போட்டுருவீங்க. 5வது செல் மொத்தம் எத்தனை இருக்கும்பா? 4D 5P. ஏன்னா மொத்தம் 3 6 போட்டாச்சு. 6வது பீரியட் 60. மொத்தம் எத்தனை? முன்னால ஒரு டி இருக்கும், அதுக்கு முன்னால எஃப்ஆ இருக்கும். 6Pனா இது என்ன டியா இருக்கும்? 5. இது 5Dனா இது என்னதான் இருக்கும்? இங்கதான் போறப்ப ஆர்பிட்டால். இங்க லாந்தனைடு இந்த இதுலதான் தொடங்குறாங்க. அடுத்தது 7th பீரியட் எத்தனை ஆர்பிட்டால் தான் ஃபில்லப் ஆகும்? 7 + 2. 7S ஆரம்பிச்சு 7P யாரெல்லாம் இருப்பா? டி எஃப். என்ன டி இருப்பா? இங்க இவர் லாந்தனைடு, இவரு. இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். என்ன அட்டாமிக் நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன? நாம ஆட்டுக்கு என்ன செஞ்சிடலாம்? எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? 63. இங்க என்ன முடிஞ்சிருக்கு? 54. போடணும். 9 எங்க போட போற? இங்க போட போற. இந்த கான்ஃபிகரேஷன் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முத எஸ்ல 2 எலக்ட்ரான் போடுற, 6s2. அடுத்தது ஒரு எலக்ட்ரானை போடுற, 3வது எலக்ட்ரானை போடுற. இன்னும் மிச்சம் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு? 6 இருக்கு. அந்த 6 எதுக்குள்ளதான் போகும்? ஆர்பிட்டாலுக்குள் போயிருக்கு. அதாவது இது லாந்தனைடினுடைய ஆக்டினைடினுடைய ஜெனரல் கான்ஃபிகரேஷன் NS2 N-1 D1 N-2 F1 to 14 அப்படின்னு போட்டீங்க. ஞாபகம் இருக்கா? இப்ப 63வது என்ன பிளாக்ல தான் போய் உட்கார்ந்துருக்கு? எஃப் பிளாக். அப்ப அந்த கான்ஃபிகரேஷனை போடு. 6s2. அடுத்தது ஒரு எலக்ட்ரான் N-1Dனா யாருப்பா? 5D1. அடுத்தது மிச்சம் இருக்கிறது என்ன முடிஞ்சு போச்சா?
ரொம்ப கஷ்டமான காரியமா? அடுத்தது இந்த இதுல எலக்ட்ரான் அயனைசேஷன் நடக்கும். அந்த டி ஆர்பிட்டால் டிரான்சிஷன் மெட்டல் அயனைசேஷன் நடக்கும்போது எஸ் ஆர்பிட்டால் இருந்து போகும். காணாததுக்கு எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம்? டி ஆர்பிட்டால் இருந்து எடுத்து. இங்கேயும் அதே மாதிரி எங்கிருந்து எலக்ட்ரான் போகும்? எஸ் ஆர்பிட்டால் எலக்ட்ரான். அங்க முடிஞ்ச பிறகு டி ஆர்பிட்டால் எலக்ட்ரான், தென் ஒன்லி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எஃப் ஆர்பிட்டால் would be knocked out. அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. இது நான் ஒண்ணு இப்ப புதுசா சொல்லிக் கொடுக்கல, நீங்க அண்டர் கிராஜுவேட்லயே படிச்சிருப்பீங்க. அதை இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கப்பா? 3+. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் என்ன கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் அப்படிங்கிறீங்களா? சரி, அடுத்து போட்டுடலாமாப்பா? சரி, இப்போ ஒரு பி பிளாக்ல ஒரு எலமெண்ட் பார்ப்போம். அதுல அயனைசேஷன் போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாட் இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஃபார் த ion A2+ ion whose atomic number is 82? whose atomic number is 82 அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி பார்க்க போறோம்? 82 இப்படி ரிவர்ஸ்ல வாங்க. 54 + 28 போட்டா 82. அந்த மெத்தடில் வரலாம். இங்க ஒரு 2, இங்க ஒரு 14, இங்க ஒரு 10. எவ்வளவு ஆச்சு? 10 ஆச்சு. 2, 14, 16, இது ஒரு 10, 26. மொத்தம் எத்தனை? 28 இருக்கு. அதுல இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? 62. அவ்வளவுதானே. P2 ஆர்பிட்டால்ல 2 அன்பேர்டு எலக்ட்ரான், அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட். இதுதான் அயனைசேஷன் நடக்க போறோம். எத்தனை எலக்ட்ரான் அயனைசேஷன் பண்ணோம்? 2 எலக்ட்ரான் அயனைசேஷன் பண்ணா 6p0. இது எல்லாமே க்ளோஸ்டு ஷெல்லா இருக்கும். க்ளோஸ்டு ஷெல்லா உட்கார்ந்து போட வேண்டிய தேவையில்லை. ஒரு மெத்தடு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட் படி ஈஸியா போட்டலாம். என்ன புரிஞ்சுக்கிடுச்சேன்? அப்ப நமக்கு கண்டிப்பா ஓப்பன் செல் கான்ஃபிகரேஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை. அதை விட கொஞ்சம் ஹையர் லெவல் என்னது? அயானை கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது. குரோமியம் 3+ அயான். அது டிஃபிகல்ட்டி லெவலை கூட்டியாரு. இன்னும் டிஃபிகல்ட்டி லெவலை கூட்டணும்னா என்ன செஞ்சிட வேண்டியது? அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு அயானுடைய இதை தவிர வேற எதுவும் இருக்கா சார்? இதை தவிர எனக்கு என்னுடைய என்ன சொல்லுவாங்க, சிற்றறிவுக்கு எட்டிய வகையில பார்த்தா வேற பாசிபிலிட்டியே இல்லை. வந்தா எதுவும் உங்களுக்கு திடீர்னு மனசுல வந்தா எனக்கும் சொல்லுங்க, நானும் படிச்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒண்ணு நேரடியாக கொடுத்துடலாம். நேரடியாக கொடுத்தா 2 மார்க்கு. குரோமியம் 3+ அப்படின்னு கொடுத்தாலும் 2 மார்க்கு. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எத்தனை மார்க் கொண்டு போயிடுவாங்க? 4 மார்க். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சாப்பா? இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் போடுவோம். அப்ப முதல் ஸ்டெப் கொடுத்துருக்கிற கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஓப்பன் கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா நீயே கண்டுபிடிக்கிற கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிட்டு பாக்ஸ் டயக்ராம் போட்டுக்கிடு. இப்போ ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் சொல்லுங்களேன், நம்ம பாக்ஸ் டயக்ராம் போடுவோம். இந்த அட்டாமிக் நம்பர் 63க்கு எடுத்துக்கிடுவோமா? அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்பா? அட்டாமிக் நம்பர் 63க்கு A3+ 4f6 கண்டுபிடிச்சோமா? What is the ground state term symbol for the A3+ ion? A3+ ion ground state term symbol. இங்க ஓப்பன் ஷெல் என்னது? இப்போ எஃப் ஆர்பிட்டால் ரைட் தானே. அதனால உடனே என்ன செஞ்சிட வேண்டியது? கான்ஃபிகரேஷனை போடணும். 1 2 3 4 5 6 எத்தனை போடணும்? 7 போட்டாச்சு. சரி, அடுத்தது இதுல புல்ஸ் ரூல அப்ளை பண்ண போறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கப்பா? கிரவுண்ட் ஸ்டேட் டெர்ம் சிம்பல். அக்கார்டிங் டு புல்ஸ் ரூல், higher the spin multiplicity, lowest is the energy. கிரவுண்ட் ஸ்டேட்னாலே லோயஸ்ட் energy. அப்ப ஸ்பின் என்னவா இருக்கணும்? மல்டிபிளிசிட்டி அதிகமா இருக்கணும். ஸ்பின் மல்டிபிளிசிட்டி அதிகமா இருக்குன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கணும். அப்ப 6 எலக்ட்ரானை மேக்சிமம் எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் போட முடியுமோ அத்தனை போட்டு விடு. 6ஐயும் அன்பேர்டு எலக்ட்ரானா போட்டுடலாமாப்பா? இதுதான் அடுத்தது.
இப்போ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன போடணும்? ஹையர் த டேர்ம் லெட்டர், லோயஸ்ட் இஸ் த எனர்ஜி. அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானுக்கு ஹையஸ்ட் டேர்ம் எம்எல் வேல்யூ கொடுக்கணும். எம்எல் வேல்யூஸ் ஃபார் திஸ் ஒன் எவ்வளோப்பா? எஃப் ஆர்பிட்டாலுக்கு +3 +2 +1 0 -1 -2 -3 இப்படி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் வேல்யூ, ரிசல்டன்ட் ஸ்பின். அப்படியே கூட்டுங்க. S value 3, sir. S is equal to resultant S spin. is equal to 3. இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பின் மல்டிபிள் 2s plus 1. 2s plus 1. equal to 7, sir. 7. இத நீங்க S கண்டுபிடிச்சிட்டு தான் இத கண்டுபிடிக்கணும் இல்ல. How many unpaired electrons are there? Add 1. That is the highest. 1. Number of unpaired electrons plus 1. அடுத்தது L value. L value is equal to என்னது? Summation of ML. எங்கெல்லாம் அந்த எலக்ட்ரான் இருக்கோ அது எல்லாம் 3, sir. L value. L value 3. 3. தெரியுங்க, புரியுதுங்க? அடங்க -2 கூட்டும் போது அடிவிட்டு போகும்ல, இந்த -1 இந்த +2 அடிவிட்டு போகும்ல, எதுக்கு போய் அந்த மண்டடி அதை எடுத்துக்கிட்டு அதை அடிச்சா அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது? +3 and 0. அப்ப வாட் இஸ் த டேர்ம் லெட்டர்? இதுல இருந்து டேர்ம் லெட்டர் F, sir. F, sir. Capital F. அவங்க இதை மட்டும் கேட்டாங்க, டேர்ம் சிம்பிள் மட்டும் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடியும். என்ன இதுக்கு பேர் என்ன சொல்லணும்? செப்டட் எஃப் டேர்ம். இப்போ உனக்கு ப்ராப்ளத்துல நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அவங்க இந்த ரெண்டோட நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா நீ அதோட பார்த்துக்கோ. சில நேரம் அவங்க வாட் இஸ் த கிரவுண்ட் டேர்ம் சிம்பிள்னு கேட்டுட்டு ஜே வேல்யூ என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. ஜே வேல்யூன்னா இப்போ ஜே வேல்யூ கண்டுபிடிக்கும். அண்ட் ஜே வேல்யூ என்னவா இருக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பிளஸ் எஸ்ல இருந்து எல் மைனஸ் எஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இது என்னது? லெஸ் தேன் ஹாஃப் இல்ல மோர் தேன் ஹாஃப் இல்ல? அப்ப Less than half. என்ன வேல்யூ எடுக்கணும்? எல் மைனஸ் எஸ். L minus S. எல் மைனஸ் எஸ். L வந்து 3. எல் வந்து 3. எஸ் வந்து எவ்வளவு? S 3. நீங்க அதுக்கு தூக்கி எழுதிடாதீங்க. 3 minus 3 0. இந்த எனர்ஜி லெவலுக்கு பேர் சொல்லுங்க. செப்டட் F naught, sir. F naught. Septet F naught. செப்டட் எஃப் நாட். புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை வச்சு ஒரு தடவை சிஎஸ்ஆர்ல முன்பக்கம் கான்ஃபிகரேஷன்லாம் கொடுத்த காலத்துல கேட்டது. இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கிறோம். எழுதிக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் ஃபார் A3 plus ion பிராக்கெட்டுக்குள்ள அட்டாமிக் நம்பர் 62 அண்ட் B3 plus ion. அவங்க கொடுத்துருந்தது வேற பேர்ல கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆட்டத்தினுடைய சிம்பிளையும் சொல்லாம A3 plus B3 plus பிராக்கெட்டுக்குள்ள அட்டாமிக் நம்பர் 63 respectively are sextet F naught and sextet H5 half. Option B, sextet H5 half and septet F naught. Option C, doublet F5 half and quintet I4. Option D, septet F2 and doublet F7 half. இது எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். இதுல கரெக்டான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கும்? நாம இன்னொரு வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 63க்கு கண்டுபிடிச்சோமாப்பா? தானே கண்டுபிடிச்சு போனோம். அட்டாமிக் 63 தானே கண்டுபிடிச்சு பண்ணோம். அது வந்து B3 பிளஸ் ஆப்பா. F6. அப்ப B3 பிளஸ் வந்தா 4f6 வரும். அதுக்கு இவ்வளவு நேரம் பார்த்ததுல 4f36னா அதனுடைய ஸ்பின் மல்டிபிளிசிட்டி என்னப்பா? செப்டட் இருக்கணும். பில செப்டட் எந்த இதுல இருக்குன்னு பாருங்க. முதல் B sir, option B. ஆப்ஷன் பி. இன்னும் மீதியெல்லாம் பார்க்கவே இல்லை. அதாவது ரெண்டாவது இதெல்லாம் செப்டட் இருக்கணும். ரெண்டாவதுல செப்டட் எங்க மட்டும்தான் இருக்கு?
பில கேமீட்டர் பார்க்கல, ஜேவேலி பார்க்கல, வெறும் இடம் மட்டும்தான் பார்த்தோம். செகண்ட் வெறும் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி மட்டும். இவரு நல்ல கொஸ்டின் டிசைனரா, உங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல கொஸ்டின் டிசைனர். ஆனா எங்களை கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் பண்ணாம வெறும் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியை பார்த்துட்டு இதுக்கு 4 மார்க் கொடுக்கணுமா? புரிஞ்சுக்கிடுச்சேன். ரொம்ப இந்த மாதிரிதான் ஈஸியும் வச்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம உட்கார்ந்து உட்கார்ந்து ரெண்டுக்கும் கால்குலேஷன் போட்டு டைம் என்ன செய்வோம்? அதுவும் இல்ல, அதுல தப்பு கண்டுபிடிச்சோம். போய் ஆன்சர் வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பீரியட்ல ஆன்சர் வந்துடும். அதோட முடிச்சுட்டு நம்ம வெளியேறிக்கிடாது. அவங்க கொடுத்திருந்தது என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சமேரியம் அண்ட் யூரோப்பியன் கொடுத்திருந்தாங்க. நானு அதை என்ன செஞ்சுட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, அடுத்தது போலாமாப்பா? அடுத்தது வாட் இஸ் த கிரவுண்ட் டேர்ம் சிம்பிள் ஃபார் குரோமியம் 1+ அயான்? 1 இதெல்லாம் வந்தா பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? முதல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் குரோமியம் எந்த குரூப்பை சேர்ந்ததுப்பா? குரோமியம் எந்த குரூப்பை சேர்ந்தது? 6வது குரூப். அப்ப நம்ம ஆக்சுவலா எழுதுனா என்ன செய்வோம்? S2 4s2 3d4 அப்படின்னு போடுவோம். பட் இது ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்னதுப்பா? 3d5 4s2. இதை நீங்க போடணும். குரோமியம் பிளஸ் இப்படி போட்டீங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் காட்டும்? இப்படி போட்டா என்ன கான்ஃபிகரேஷன் காட்டும்? ஒரு எலக்ட்ரானை எடுத்த பிறகு D4s1 வரும். இது ரெண்டும் நான் ஈக்குவலண்டா வரும். இப்படி போட்டீங்கன்னா வாட் இஸ் த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்? D5. இது ரைட்டா, இது ரைட்டா? செகண்ட் கரெக்ட். இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி இந்த 4 ஆப்ஷன்ல சேர்த்துருவாங்க. இதையும் கண்டுபிடிச்சு 4 ஆப்ஷன்ல சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு நீங்க கண்டுபிடி மகனே உன் சமத்து அப்படிம்பாங்க. ஏன்னா தப்பான ஆன்சரும் வரும்ல. இந்த தப்பான ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி மெத்தடு இது பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. இது சைக்காலஜி ஆஃப் த கொஸ்டின் டிசைன். வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டேம் சிம்பல்? எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. கம்ப்ளீட்லி ஃபீல்டுக்கு அப்புறம் சொன்னேன். என்ன சொன்னேன்? சிங்லெட் எஸ் நாட் அப்படி ஒன்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா? D5 போய் அவசரத்துல எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டுன்னு சொல்றோம். இப்பெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? கம்ப்ளீட்லி ஃபீல்டுன்னு சொல்லி சிங்லெட் எஸ் நாட் அப்படின்னு உடனே அங்கே இருக்காங்க. இதை அடிச்சுரு அடிப்பாங்க. அடிச்சுட்டு வெளியே வந்தா அப்புறம் தெரியும், ஐயோ இது எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்டுங்க போய் கம்ப்ளீட்லி ஃபீல்டுன்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்தது இதை எப்படி போடுறது? இது சிங்லெட் எஸ் நாட் சொல்லு. வேற ஒண்ணும் வேண்டாம். n+1 s n/2. This is a general formula for exactly half filled shell, where n is the number of unfold electrons for filling the half filled configuration. இதை வச்சு இப்ப நீங்க ஃபாஸ்டா போட்டுருவீங்க. P3, what is the ground state term symbol? P3 என்ன வந்து எவ்வளவுப்பா? இது ஹாஃப் ஃபீல்டு தானே? ஹாஃப் ஃபீல்டு தானே? எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 + 1 குவாட்ரேட். ஏன் 3/2 3 அவ்வளவுதான். உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணு, இதுதான் வரும். உட்காந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒரு 1.5 நிமிஷமா ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப நீ எத்தனை நிமிஷத்துல போட்ட? 15 செகண்ட்ல போட்டிருக்கியா? புரியலையா? எஸ் எப்படி உண்டு? P3க்கு எந்த இதுனாலும் எஸ் தான் வரும். எப்ப வேற ஒண்ணும் இல்லை. எங்க பாரு, +1 0 -1 எல்லாத்தையும் கூட்டினா 0 தானே வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்முலா ஃபார். இது எதுக்குரிய ஜெனரல் ஃபார்முலாப்பா? எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபீல்ட். இதுக்கு போய் நீங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அப்ப இப்ப நீங்க குரோமியத்துக்கு உடனே போட்டுடலாம். குரோமியத்துக்கு என்னப்பா வரும்? குரோமியம் பிளஸுக்கு D5 எக்ஸாக்ட்லி ஹாஃப். அப்ப என்ன வரும்? எஸ் 5 போய் ஒர்க் பண்ணுங்க, அதுதான் வந்து நிற்கும். சரி, இன்னொன்று கொஸ்டின் டிசைன் என்னுடைய சைக்காலஜி ஒன்று சொல்றேன். இதுக்கு முந்தின இதை எடுத்து பாருங்க.
இந்த A3+ அண்ட் B3+. முதல் ஆன்சரை பாருங்க, பார்த்துட்டீங்களா? ரெண்டாவது ஆன்சரை பாருங்க. அந்த முதல் ஆன்சருக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ்ல இருக்கு. மூணாவது ஆன்சரும் நாலாவது ஆன்சர் பாருங்க, ஏதாவது ரிவர்ஸா இருக்கா? இல்லை. இந்த மாதிரி ஒரு இது வந்ததுன்னா இந்த ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 2ல் 1 கரெக்டான ஆன்சர் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் எடுத்த உடனே எக்ஸாமினரு இவனுக்கு போய் முதலே கரெக்ட் ஆன்சரை கொடுத்துட்றதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா 2வது தான் கொடுப்பாரு. இப்ப பாருங்க, அந்த சைக்காலஜி அப்ளை பண்ணி பாருங்க. மல்டிபிள் சீட்டு கண்டுபிடிக்க வேண்டாம், பார்த்தீங்கன்னா அதுதான் 2வது ஆன்சர் டிக் அடிக்கிறது. அதுக்காக நீங்க போய் பொழுதுபோகலன்ட்டு அப்படி உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பொதுவா 100 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 90% இந்த நான் சொன்ன மெத்தடு கரெக்டா இருக்கும். இப்படி 2 ஆன்சர்ஸ் ஆர் 1 இஸ் ரிவர்ஸ் டு அதர் அப்படின்னு. அதனால நாங்க என்ன செய்வோம், இந்த மாதிரி நீ ரிவர்ஸ் பண்ணி எழுத்தினா 2வதா கொடுக்காத, முதல்ல என்ன செஞ்சிரு, கொடுத்துரு. அப்ப ஸ்டூடெண்ட்டு, ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நான் தெரிஞ்சு இப்போ உங்களை பாழாக்கிட்டேன்னா இப்படியும் செய்யலாம் சார். கம்ப்ளீட்லி ஃபில் எதுவா இருந்தாலும் சிங்கிளட் S0 தான் வருமா சார்? P6 S14 F14 அப்படி இருந்தாலும் கண்டிப்பா இதுதான் வரும். எப்படி எல்லா எலக்ட்ரான் என்ன ஆயிடும் கம்ப்ளீட்லி ஃபில்டுல? 0. அது மல்டிபிளிசிட்டி என்ன? 1 கூட்டினா என்னதான் வரும்? போட்டினா 0 தான் வரும். 0னா எவ்வளவு? 0. L+S L-S வேல்யூ என்னதான் இருக்கும்? 0. இப்போ நீ S2 எடுத்துக்கோ, P6 எடுத்துக்கோ, D10 எடு, F14 எடு. F14 அடுத்து G என்ன போடுவாப்பா? G கம்ப்ளீட்லி ஃபில்டுக்கு சொல்லு. பாத்தியா அப்படின்னு பாத்துட்ட. F14 சொல்லிங்க, G தெரியலையா எப்படின்னு? சிங்கிளட் ஜஸ்ட் 0 தான் சார். S0 தான் நான் கேட்டேன். Gல எத்தனை எலக்ட்ரான் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டுன்னு கேட்டேன். ஏன் சார் உயரம் வாங்குறீங்க? 18 சார். 80. யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இல்ல, இந்த மெத்தடையாவது பாருங்க. S கம்ப்ளீஷனுக்கு 2, P கம்ப்ளீஷனுக்கு 6, அடுத்தது 10, 14. எல்லாத்துக்குள்ள டிஃபரன்ஸை பாருங்க. எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு? 4. ஆர்பிட்டால் கம்ப்ளீஷன் எவ்வளவு? 18. G ஆர்பிட்டாலுக்கு அடுத்து என்ன ஆர்பிட்டால்? H. அது எத்தனை எலக்ட்ரான் கம்ப்ளீட் ஃபில் இருக்கு? 22. 22 சார். 22. அதுக்கு அடுத்ததுக்கு 26. அதுக்கு அடுத்ததுக்கு 30. இப்படியாவது ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே சார். ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. எது இருந்தாலும் the ground state terms simply singlet yes na. ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட். இனிமேல் இப்ப இதை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை இதுனாலும் பழைய கொஸ்டின் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. பேஸ்ட் ஆன் த டேர்ம் சிம்பிள்ஸ் பிக் அவுட் த ஆட் மேன் அவுட். ஆப்ஷன் A inert gas, B alkaline earth metals, C alkali metals, D alkaline earth dipositive ion. இந்த 4 பேத்துல ஒருத்தர் மட்டும் வித்தியாசம். பிக் அவுட் த ஆட் மேன் அவுட். ஹூ இஸ் த பிளாக் ஷீப்? அந்த கருப்பாடு என்னது? அல்கலி மெட்டல்னு ஆன்சர் சொல்றான் ஒருத்தன். அவன்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்போமா? அல்கலி மெட்டல் தான் அப்படின்னு, அதான் இந்த பிளாக் ஷீப், அதுதான் கருப்பாடு அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆயிடுச்சு, இதெல்லாம் கேட்டதில்லை. பாருங்க, இனட் கேஸ். இனட் கேஸ்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. எஸ்னா இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு பாருங்க. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அல்கலைன் மெட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குப்பா? வேலன்ஸ் ஷெல்ல S2 செகண்ட் குரூப் தானே. அல்கலைன் எர்த் ஃபர்ஸ்ட் குரூப் அல்கலி மெட்டல் S1, செகண்ட் வந்து அல்கலைன் எர்த் மெட்டல் கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அப்ப அதுக்கும் என்னதான் இருக்கும்? சிங்குலர்.
அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அல்கலி மெட்டல். அல்கலி மெட்டல். அதுல என்ன இருக்கும்? இட் இஸ் இன்கம்ப்ளீட்லி ஃபீல்டு. அதுக்கு வந்து ஹாஃப் ஃபீல்டு. அதுக்கு என்ன இருக்கும்? டபுளட் S1 அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்ததா பாரு, அல்கலைன் எர்த் மெட்டல் டை பாசிட்டிவ் அயான். ரெண்டு இதை எடுத்துட்டோம்னா அது என்ன ஆயிடும்பா? யூனிட் கேஸ் கான்ஃபிகரேஷனா மாறிடுமா? எஸ் சார். யூனிட் கேஸ் கான்ஃபிகரேஷன் சிங்லெட் S0. ஒரு ஆளுக்கு மட்டும் சிங்லெட் S0 கிடையாது. இப்படி கொஸ்டின் நல்லா கேட்டிருக்காங்களா? அடுத்தது, predict the levels that may arise from a doublet p term of an excited potassium atom. Excited potassium atom வந்து doublet p termனு இருக்கான். அதுல இருந்து எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் உண்டாகும்னு சொல்லி, ஆப்ஷன் ஏ doublet p3 halves and doublet p1 half. Option B doublet p1 and doublet p9. Option C doublet p1 alone. Option D doublet p1 half alone. இது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. இதை பார்க்கணும். இதுல வந்து L வேணும், S வேணும், மல்டிபிளிசிட்டி 2. அப்ப அன்கோட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்பா? 1 சார். அப்ப S வேல்யூ எவ்வளவுப்பா? அரை. அரை. சரி. அடுத்தது L வேல்யூ எவ்வளவு? 1. ரைட் தானே? அப்ப அடுத்தது நம்ம J வேல்யூ என்னெல்லாம் இருக்கும்? L பிளஸ் Sல இருந்து L மைனஸ் L பிளஸ் S எவ்வளவுப்பா? 3 halves. L எவ்வளவுப்பா? அப்ப என்னெல்லாம் இருக்கும்? 3 halves half எங்க இருக்கோ அதுதான். இது 3 halves, எது halves? ஆப்ஷன் ஏ. ரைட் தானப்பா? சரி, அடுத்தது போகலாமாப்பா? நெக்ஸ்ட், the ground state of aluminum atom is. அடுத்ததை பாருங்க, the ground state of aluminum atom is அப்படின்னு கொடுக்குறாங்க. அலுமினியம் ஆட்டத்தினுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டை சொல்லு. அலுமினியம் ஆட்டம். அலுமினியம் எந்த குரூப்பை சேர்ந்ததுப்பா? 3வது குரூப், 13வது குரூப். வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்கும்? 3. அப்ப என்னதெல்லாம் இருக்கும்? S2P1. ரைட் தானப்பா? S2P1. இது கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓப்பன் ஷெல் என்னது? P1. அப்ப ஸ்பின் மல்டிபிளிசிட்டி மேக்ஸிமம் என்னதான் இருக்கணும்? டபுளட். குவார்டர் கிடைச்சதெல்லாம் குவார்டர்லாம் கிடையாது. இப்போ டபுளட் கொடுத்துருக்கிற 2 அதுக்குள்ள 1 இருக்கணும். சரி, இதுக்கு S வேல்யூ எவ்வளவு? L வேல்யூ எவ்வளவு? 1. அது தெரியுமில்ல? இது லெஸ் தேன் ஆஃப் ஃபீல்டா, மோர் தேன் ஆஃப் ஃபீல்டா? லெஸ் தென் ஆஃப். எடுக்கணும். L மைனஸ் S எவ்வளவு? அப்ப எது கரெக்டான ஆன்சர்ப்பா? டி சார். டபுளட் P1 half. என்ன ரைட் தானப்பா? இதே மாதிரி போட்டுக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட், இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின், அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன செய்ய போறோம்? கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கொடுத்துருவேன். அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லு. அட்டாமிக் நம்பர் கொடுத்தா கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் கண்டுபிடிக்க தெரிஞ்சது இல்லை. அப்ப ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்? ரிவர்ஸ் பண்ணணும். அத மாதிரி ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பிள் ஆஃப் an atom is 2L quadrat S 3 halves. The number of microstate possible for the open shell configuration is A is equal to 4, B 6, C 15, D 20. இது எப்படி சார் இது பண்ண போறோம்? அதுக்கு முன்னால ஒரு சில டவுட் வரும். சார் டேர்ம் சிம்பிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதானே சார் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால ஏதோ ஒரு 2ன்னு போட்டுக்கிட்டாங்க, ஒரு Lன்னு போட்டுக்கிட்டாங்க. என்ன சார் புதுசா இருக்கு? ஆக்சுவலா டேர்ம் சிம்பிள்னு சொல்லணும்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சொல்லணும். அடுத்தது எந்த ஆர்பிட்டாலுடைய ஓப்பன் கான்ஃபிகரேஷனும் அந்த ஆர்பிட்டால சொல்லணும். அதற்கு பிறகுதான் இதை சொல்லணும்.
ஏன் சார் அப்படின்னா நம்ம அந்த P2 கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தோம். P2க்கு என்னப்பா பார்த்தோம்? ட்ரிபிளட் பி அப்படின்னு பார்த்தோம்ப்பா. அதோட இது ஞாபகம் இருக்காப்பா? 2 1 அண்ட் லெஸ் தென் ஆஃபில் ட்ரிபிளட் பி நாட்டாப்பா. கிரவுண்ட் ஸ்டேட் டேர்ம் சிம்பல் ட்ரிபிளட் பி நாட் அப்படின்னு சொல்லி இந்த P2 தான் கொடுத்துருக்கோம். அது செகண்ட் செல் உள்ள P2வா, தேர்டு செல் உள்ள P2வா, ஃபோர்த் செல் உள்ள P2வா? ஜென்ரலா தானே கொடுத்துருக்கோம். எந்த செல் உள்ள P2னாலும் இருக்கலாம். இப்போ அட்டாமிக் நம்பர் கேட்டாங்கன்னா இது எந்த ஷெல்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அட்டாமிக் நம்பரை என்ன செய்ய முடியும், போட முடியும். அதனால எந்த ஒரு இது கொடுத்தாலும் சரி, மொட்டக்கட்டையா P2 கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ரிபிளட் பி நாட், ரைட்? அது ஜென்ரல். 2P2 3P2 4P2 5P2 6 எல்லாத்துக்கும் அதுதான் ஜென்ரல். 2P2க்கு கண்டுபிடி வாட் இஸ் த டேர்ம் சிம்பல் கேட்டாங்கன்னா ஆக்சுவலா என்ன எழுதணும்? 2P ட்ரிபிளட் பி நாட், அதாவது 2P ஆர்பிட்டால்ல ட்ரிபிளட் பி நாட். புரிஞ்சுக்கிட்டா? எல் எதை குறிக்குதுன்னு தெரியுதா, இது எதை குறிக்குதுன்னு தெரியுதா? அந்த மாதிரி இதை கொடுத்தாத்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன மாதிரி கண்டுபிடிக்க முடியும். அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கலாம், அந்த எலமெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், மைக்ரோஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. வாட் இஸ் அன்ஃபர்ட் எலக்ட்ரான்? அன்ஃபர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு உடனே சொல்லு. 3 சார். அன்ஃபர்ட் எலக்ட்ரான் 3 அப்படின்னு பார்த்தோம். எப்படி சொன்னாங்க? ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியை பாரு. அப்ப எத்தனை அன்ஃபர்ட் எலக்ட்ரான் இருக்கு? 3 அன்ஃபர்ட் எலக்ட்ரான் இருந்தா 4 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி இல்ல. அப்ப 4 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியா இருந்தா அன்ஃபர்ட் எலக்ட்ரான் 3. சரி, எஸ் வேல்யூ என்னவா இருக்கும்? 3/2. அடுத்தது எல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. எல் பிளஸ் எஸ் வேல்யூ என்ன, எல் மைனஸ் எஸ் வேல்யூ என்ன? ஏன்னா ஜே வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு அது லெஸ் தென் ஆஃப் இல்லா மோர் தென் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல் பிளஸ் எஸ்ல இருந்து போடணும். எல் பிளஸ் எஸ்ல இருந்து எல் மைனஸ் எஸ் வரைக்கும் போடுங்க. ஒரே ஒரு வேல்யூ வந்தா கண்டிப்பா அந்த கான்ஃபிகரேஷன் என்னவா தான் இருக்கும்? எக்ஸாக்ட்லி ஹாஃப் வேல்யூ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நவ் என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு? இதுல இருந்து 3 அன்ஃபர்ட் எலக்ட்ரான் இருக்கணும். அடுத்தது அது எந்த கான்ஃபிகரேஷன், எந்த பிரின்சிபல் செல் இருக்கு? செல்ல இருக்கு. அப்ப எல் யாரு? 3 எலக்ட்ரான் எக்ஸாக்ட்லி ஹாஃப் வேல்யூ. ஒரே ஒரு ஆர்பிட்டால், ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸாக்ட்லி ஹாஃப் வேல்யூனா அது எந்த இது? எஸ். 5 எலக்ட்ரான் இருக்கு எக்ஸாக்ட்லி ஹாஃப் வேல்யூனா டி. அப்படி இது என்ன இது பாருது? 2p3. இதுக்கு முன்னால உள்ள எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதிருக்காங்களா? என்ன எழுதுவேன்? 1s2 2p3. அட்டாமிக் நம்பர் என்னப்பா? 7 சார். நைட்ரஜன். அந்த ஆட்டம் யாரு? நைட்ரஜன் சார். எத்தனை மைக்ரோஸ்டேட் பாசிபிள் இந்த ஓபன் செல் கான்ஃபிகரேஷனுக்கு? 15 மைக்ரோஸ்டேட்ஸ் பாசிபிள். ஓபன் செல்லுக்கு எவ்வளவு மைக்ரோஸ்டேட்ஸ் பாசிபிள்? 6 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல். எவ்வளவு வருது? 20. அப்ப வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? டி சார், ஆப்ஷன் டி. இந்த ப்ராப்ளத்தை எப்படி எல்லாம் நம்ம கொண்டு போறோம்னு தெரியுதா? அட்டாமிக் நம்பர் கொடுத்தா இங்கிட்டு போயிட்டு இப்ப கிரவுண்ட் ஸ்டேட்டை கொடுத்தோன்னு என்ன செய்யறோம்? ரிவர்ஸ் சைட்ல போறோம். இதெல்லாம் பார்க்க ஈஸியா தான் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். given the ground state term symbol for a configuration is doublet D 5 halves. சார் முன்னால ஒன்றும் கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா அவங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதுன்னு கொடுக்காம ஜென்ரலா கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். ஆமா,
which electron configuration is responsible for the state? Option A, P1. Option B, P5. Option C, P1. Option D, P9. இது எப்படி ப்ரொசீட் பண்றோம் அப்படிங்கிறத பாருங்க. வழக்கம் போல நம்பர் ஆஃப் அன்போர்டு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும். எத்தனை அன்போர்டு எலக்ட்ரான் இருக்குப்பா? 1 சார். 1. உடனே என்ன கண்டுபிடிச்சிருவீங்க? பின் வேல்யூ அப்பதானே. அடுத்தது டேர்ம் லெட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. டேர்ம் லெட்டர் டி. அப்ப இந்த 2. டிஆர்பிட்டல் சார். அடுத்து பாசிட்டிவ் ஜே 2 plus half 5 half 2 minus half 3 half 5 halves வந்தா யாருக்கு போடுவீங்க? more than half condition. 3 halves போட்டா less than half. கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 5 halves என்ன அர்த்தம்? more than half இல்லடா, less than half இல்லடா, more than half. பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்களா? அப்ப கண்டிப்பா P1 கிடையாது, P1 கிடையாது. யார் ரெண்டு பேர் தான்? B5 D. P5 போட்டீங்கன்னா 5 எலக்ட்ரான் போட்டு சார் L is equal to 1. L is equal to 1. லெட்டர் வந்து என்ன வரணும்? P. கரெக்டானா? இதே L is equal to 2 சார். 2 னா D. அத எடுக்கிறது D9 P5 வா? D9. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல. கொடுத்தா போடவே முடியாதா? போடலாமா போட முடியாதா? அடுத்து போலாமாப்பா? எழுதிக்கோங்க. ஐடென்டிஃபை த கிரவுண்ட் டேர்ம் ஃபார் ஈச் செட் ஆஃப் த டேர்ம்ஸ். சிங்குலட் G, ட்ரிபிளட் F, ட்ரிபிளட் P, சிங்குலட் P. இதுல கிரவுண்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லணும். அடுத்து ட்ரிபிளட் H, ட்ரிபிளட் P, குயின்டட் D, குயின்டட் P and சிங்குலட் G. இதுல கிரவுண்ட் ஸ்டேட் யாரு? இதுல கிரவுண்ட் ஸ்டேட் யாரு? அப்ளை எதை அப்ளை பண்ண சொல்றோம்? அப்ளை குன்ஸ் ரூல். குன்ஸ் ரூல்ல 3 ரூலே அப்ளை பண்ணுமா, 2 ரூல் அப்ளை பண்ணா போதுமா? அவங்க 2 டேர்ம் தான் கொடுத்துறாங்க, இது தான் கொடுத்துறாங்க. இப்ப 2 அப்ளை பண்ண போது குன்ஸ் ரூல் என்ன சொல்றாரு? ஹையர் த ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அப்ப இதுல இந்த 2 பேர் தான். இதே மாதிரி ஈக்குவல் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியுடைய டேர்ம் 1க்கு மேல வந்தால் உடனே என்ன பார்க்கணுமா? ரெண்டாவது ரூல். ரெண்டாவது டேர்ம் லெட்டர். எது ஹையர் டேர்ம் லெட்டர்? F. எப்பா ட்ரிபிளட் F இஸ் த கிரவுண்ட் ஸ்டேட். அதே மாதிரி இங்க அப்ளை பண்ணி சொல்லுங்க. இங்க அப்ளை பண்ணா என்ன வருது? ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இதானே? குயின்டட் டியா பியா? Quintet. அடுத்தது 2 குயின்டட் இருக்கு. குயின்டட் டி, குயின்டட் பி, Quintet D. குயின்டட் டி. இதுதான் அந்த ரூலை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆனால் இந்த ப்ராப்ளம்லாம் கேட்க மாட்டாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை. சரி, அடுத்தது இன்னும் ஒன்று கடைசியாக இருக்கிறது. இதுவும் இது வரைக்கும் கேட்டதில்லை. ரைட் த ஆர்எஸ் டேர்ம்ஸ். ஆர்எஸ் டேர்ம்னு என்னன்னு தெரியுதாப்பா? ரசல் சவுண்டர் கப்ளிங் மெத்தட்ல வந்த டேர்ம்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்க? ஆர்எஸ் டேர்ம். ஃப்ரம் த ஆங்குலர் மொமெண்டம் quantum numbers L, S, I have. அவ்வளவுதான். இதுக்கு டேர்ம் சிம்பிள் சொல்லுங்க. ஆர்எஸ் டேர்ம். இதுக்கு ஆர்எஸ் டேர்ம் என்ன வரும்? ஆர்எஸ் டேர்ம்னு என்னது? இப்போ ரசல் சவுண்டர் கப்ளிங் மெத்தடில் எல்எஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டேர்மை கண்டுபிடிங்கிறாங்க. இதில் கொடுத்துருக்கிறது என்னப்பா? எல் வேல்யூ. ரெண்டாவது கொடுத்துருக்கிறது என்னதுப்பா? டேர்ம் கண்டுபிடிக்கும் போது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேணும். என்னது?
2s plus 1 இது s வேல்யூ. 2s plus 1 கண்டுபிடிச்சிடலாமாப்பா? எவ்வளவு? x at l is equal to 0. அப்ப என்ன வேல்யூப்பா? x at s. இப்படியும் ப்ராப்ளம் கேட்கலாம். சில நேரம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எல் கமா எஸ்ன்னு கொடுக்காம எஸ் கமா எல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்திருக்கிறது எஸ் எஸ் வேல்யூ வேல்யூ. ரெண்டாவது எல் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப அந்த நேரம் நீங்க கரெக்டான டேர்ம் போட்டலாம். சில நேரம் ஆங்குலர் மொமெண்டம் கவுண்டர் நம்பர்ஸ் சொல்லி இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து என்னன்னா கஸ்டமரி இப்படி எல் கொடுக்கணும், எஸ் இரண்டாவது கொடுக்கணும். இட் இஸ் கஸ்டமரி. ஒன்னு இண்டிகேட் பண்ணாம இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் எல், செகண்ட் வேல்யூ இஸ் எஸ். சில நேரம் இண்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்த்து முடிச்சுட்டோம்ப்பா? ஈக்குவலண்ட் எலக்ட்ரான்ஸுக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம். ரைட் தானே? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.